Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக காங்கிரசிற்கு 28 தொகுதிகள் மற்றும் மதிமுக 4 தொகுதிகள், IUML 2 தொகுதி, மாமக 2 தொகுதி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தற்போது 2 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்கிறது. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின், கொங்கு ஈஸ்வரன் இடையே இதற்கான ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. 2021 தேர்தலில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி 3 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் கொங்கு ஈஸ்வரன் இடையே இதற்கான ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரமேஷ், இதுவரைக்கும் எத்தனை கட்சிகளுடன் இதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது? இன்னும் மற்ற எத்தனை கட்சிகள் இருக்கிறது? அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்? திமுக கூட்டணியில இதுவரை 5 கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில 12 கட்சிகளுக்கு தொகுதிகளை திமுக பகிர்ந்திருந்தாங்க. ஆனா இந்த முறை திமுக கூட்டணியில கூடுதலாக பல கட்சிகள் வந்திருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு இப்ப வரைக்கும் 27 கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 16 இல்ல 17 கட்சிகளுக்கு திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அனைத்து கூட்டணி கட்சிகளோடும் முதல் சுற்று, 2ஆம் சுற்று அப்படின்னு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சம்பந்தமா திமுக பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. யாரோடெல்லாம் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கோ அந்த கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் கூடுதலாக, கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட 3 தொகுதிகள் கூடுதலாக இந்த முறை 28 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். மதிமுகவுக்கு கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த முறை 2 தொகுதிகள் குறைத்து 4 தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு கடந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2021லயும் 2 தொகுதி, 2026லயும் 2 தொகுதி அப்படிங்கிற ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. நேற்று வரைக்கும் 4 கூட்டணி கட்சிக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்த நிலையில இன்றைய தினம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடனும் 5வது கூட்டணி கட்சியாக இன்றைக்கு திமுக ஒப்பந்தத்தை கையெழுத்திருப்பதை பார்க்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்கிறார். இதனால 5 கட்சிகளோடு திமுக தொகுதி ஒப்பந்தம் இறுதி செய்திருக்கிறத பார்க்க முடிகிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனும் விடுதலை சிறுத்தைகள், தேமுதிகவுடனும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதா சொல்லப்படுது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய SDPI, முக்குளத்தூர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடனும் இன்னும் 2-3 நாட்கள்ல இந்த கூட்டணி ஒப்பந்தத்தை இறுதி செய்யறதுல திமுக தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.